வணக்கம். இப்போ நான் வந்து அடுப்புல வந்து மட்டன் தவா கறி செய்ய போறேன். சூப்பரா இருக்கும் டேஸ்ட்டு. வாங்க செய்யலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பொடி பொடியா மட்டனை வந்து நல்லா எலும்பு இல்லாம கொஞ்சம் நறுக்கி வச்சுக்கலாம். நம்ம எலும்பு இல்லாம கேட்டு வாங்கும் போதே நம்ம வந்து எலும்பு இல்லாம கேட்டு வாங்கினா ரொம்ப ஈஸியா இருக்கும், நம்மளுக்கு வேலை முடியும். அப்படி எலும்பு இருந்தாலுமே நம்ம அதை வந்து கொஞ்சம் அப்படியே நீக்கிட்டு இந்த சதையாவே எடுத்து வச்சுக்கலாம். சின்ன சின்ன நறுக்குனா நல்லா வெந்துடும் சீக்கிரம். இந்த எலும்பை வந்து நம்ம வந்து சூப் போட்டுக்கலாம், இல்லை குழம்பு கூட வச்சுக்கலாம். அப்புறமா நம்ம ரொம்ப பொடியா நறுக்கணும்னா நமக்கு சீக்கிரம் வெந்துடும். மட்டன் வந்து நல்லா பொடி பொடியா நறுக்கிட்டேன். இப்போ வந்து நல்லா அலசிடலாம் அதை. கறி அலசியாச்சு. இதை வந்து வேக போடுறேன் பாருங்க. தண்ணி நல்லா கொதிச்சுட்டே இருக்கு அடுப்புல. நான் சட்டி வச்சிருக்கேன், நீங்க வந்து எந்த பாத்திரத்துல வேணா வேக போட்டுருங்க. இப்போ இதுல தேவையான அளவு கொஞ்சமா, நம்ம வந்து அப்புறமா இதுல வந்து உப்பு சேர்ப்போம், அதனால வந்து இப்போ வந்து கொஞ்சமா போட்டுக்கலாம். ஒரு 20 நிமிஷம் நல்லா வெந்தா போதும். நல்லா அனல் விட்டீங்கன்னா 20 நிமிஷம் போதும். கொஞ்சமா மஞ்சத்தூள், ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள். நல்லா இதை மூடி போட்டுடலாம். அரை மணி நேரம் நல்லா நம்ம மூடி போட்டு வேக வச்சோம்னா நல்லா வெந்துடும். நல்லா அனல் இருந்தால் 20 நிமிஷம் போதும். ஸ்லோவாக வந்துச்சுன்னா ஒரு அரை மணி நேரம் நல்லா வெந்துடும். நம்ம அதுக்குள்ள வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் வெட்டி தயார் பண்ணிக்கலாம். நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது தக்காளி. தக்காளி 2 எடுத்திருக்கேன். பூண்டு ஒரு 3 பல்லு எடுத்திருக்கேன், அதையும் அதில் உரிச்சு வச்சிடுறேன். இஞ்சி இந்த இவ்வளோ சைஸில் எடுத்திருக்கேன், அதையும் சீவிடலாம். இஞ்சி பூண்டை நசுக்கிடுவேன். இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு அதை வந்து அம்மியில் நசுக்கிடுவேன். மட்டன் வெந்துருச்சு. இப்போ வந்து இதில் எடுத்து வச்சிடலாம். மட்டனை
பாருங்க நல்லா வெந்திருக்கு. இந்த தண்ணியை வந்து நம்ம குழம்பு வச்சுக்கலாம், மட்டன் குழம்பு. இல்லைன்னா நம்ம வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு அப்படியே மிளகுத்தூள் போட்டு மட்டன் சூப்பு அப்படியே ரெடி பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் கரெக்டாக தண்ணி கொஞ்சம் எனக்கு நான் சட்டியில் வச்சதுனால கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு சூப்புக்கு, அதனால எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு கரெக்டாக தண்ணி அளவு வச்சிங்கன்னா நீங்கள் அதுலேயே அப்படியே நல்லா சுண்டி வந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் நீங்கள் கறியை. இதை வந்து மசாலாவை வந்து வறுத்து நம்ம பொடி பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சோம்பு, 2 பட்டை, லவங்கம், கொஞ்சம் அன்னாசிப்பூ, ஒரு 2 அன்னாசிப்பூ. இப்போ இதை லேசாக வறுத்துருவோம். கொஞ்சம் அந்த வாசம் வரணும், அப்போதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். பொரியுது பாருங்க, சவுண்டு பொரியுது பாருங்க. ரொம்ப கருக விடக்கூடாது, அனல் ரொம்ப இருக்கிறதுனால சீக்கிரம் இதாகிடுச்சு. நான் இதை எடுத்துடுறேன். நல்ல வாசனை வருது. இப்போ வந்து இதை பொடி பண்ணிடலாம் பாருங்க. பாருங்க இந்த வறுத்ததை நல்லா ஈரம் இல்லாமல் நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். அதில் நல்ல வாசனையாக இருக்குது வறுத்து அரைக்கும் போது. பாருங்க நல்லா தூளாயிடுச்சு. போதும், இதை வந்து எடுத்துடலாம். இப்போ எல்லாமே வெந்துருச்சு, இந்த கறி எல்லாம் நல்லா நம்ம எல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து தவால போட்டு ரெடி பண்ணிக்கலாம். பாருங்க நம்ம தேவையான அளவு அப்புறம் வதக்கும் போது எண்ணெய் பத்தலைன்னா கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். இப்போ பாருங்க ஒரு 2 பிரிஞ்சி இலை சூடாயிடுச்சு நல்லா. பொடியாக இருக்குன்னா வெங்காயம், நல்லா கோல்டன் கலரில் வர வரைக்கும் நம்ம இதை வதக்கிடலாம். இப்போ தவா நல்லா குழியாக இருந்தால் உங்களுக்கு வந்து நல்லா அப்படியே நல்லா பரட்டலாம்ல. இதை வந்து மெதுவாக தான் செய்யணும். இதில் ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் மெதுவாக செய்கிறேன். அடுப்பு பாருங்கள் நல்லா புகை இல்லாமல் இருக்குது, மேலே போயிடுது புகை. அந்த அடுப்பு ராக்கெட் அடுப்பு, இது 19 செங்கல் வச்சு செஞ்ச அடுப்பு, ஏற்கனவே காமிச்சிருக்கோம் நாங்கள். அதில் தான் இப்போ செய்கிறேன் நான். இப்போ பாருங்கள் இந்த ஆயிலெல்லாம் ஃபுல்லாக இழுத்துருச்சு வெங்காயம். நம்ம வந்து கொஞ்சம் தேவைன்னா நம்ம அது ஆயில் விட்டுக்கலாம். இப்படியே வச்சுட்டு இதில் தக்காளி சேர்த்துருவோம். தக்காளி பாருங்கள், இப்போ தக்காளி இப்படி வதங்கும் போதே நம்ம இதில் உப்பு சேர்த்துடலாம். கொஞ்சம் அதுக்கு தேவையான அளவு மட்டும் இதில் சேர்த்துடலாம். வந்து கல் உப்பு தான் சேர்க்குறேன். இந்த இதுலேயே வந்து நல்லா கரைஞ்சிரும். இதில் வந்து இந்த கல்லில் பண்ணும்போது தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி நீங்கள் தோசை கல்லில் பண்ண முடியலன்னா கூட நீங்கள் கடாயில் செஞ்சுக்கலாம். கல்லில் பண்ணும்போது தான் டேஸ்ட்டாக இருக்கும்.
இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. நம்ம இந்த மட்டன் இதை வந்து இதில் போட்டுடலாம். இப்போ நல்லா மறுபடியும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்டவ்வில் செய்கிறதா இருந்தாலும் நீங்கள் இதே மாதிரி கல் போட்டு குக்கரில் வேக வச்சு இதே மெத்தடில் செஞ்சுக்கலாம். இல்லை அடுப்பில் செய்யும்போது நல்லா கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். இதில் உள்ள எண்ணெயே அப்படியே மெதுவாக பிரிஞ்சு வருது பாருங்க. தீயை வந்து மீடியம் தீயில் வச்சுக்கலாம், ரொம்ப தீ வேண்டியதில்லை. எல்லாம் வதங்கிருச்சதுனால இப்போ நம்ம மசாலா மட்டும்தான் இப்போ இதில் போடணும். கறி நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து மிளகாத்தூளை போடலாம். காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு தான் போடுறேன். மசாலா பாருங்கள் நல்லா அப்படியே அதோட நல்லா எல்லாம் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாமே மிக்ஸ் ஆகி கறியோடு இப்படி சேர்ந்து நல்லா சிம்மில் வச்சுக்கணும். நீங்கள் ஸ்டவ்வில் பண்ணுறதுன்னா, நான் அடுப்பில் பண்ணதுனால தீயை குறைச்சிட்டேன். கலர் வந்து சேஞ்ச் ஆகணும். பச்சை அந்த அந்த கறி வந்து இந்த மசாலாவோட சேர்ந்து இருக்கணும். அப்போ தான் வந்து பார்க்க நல்லாயிருக்கும், சாப்பிடவும் அதோட டேஸ்ட் வந்து ஊறி நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா நல்லா அப்படியே வருது பாருங்கள் ரெட் கலரில். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். பாருங்க நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து கடைசியாக வந்து இந்த கரம் மசாலா வந்து போட்டுருவாங்க. பாருங்க நம்ம வறுத்து பொடி பண்ண கரம் மசாலா தூள் எல்லாத்தையும் போட்டுறேன். சூப்பராக மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை பரிமாற வேண்டியதான். ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை, சூப்பராக மட்டன் தவாக்கறி ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ நான் எடுத்து சேவ் பண்ண போகிறேன். மட்டன் தவாக்கறி பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் பார்க்கவே. அம்மியில் அரைச்சி அந்த பவுடர்லாம் கையிலேயே அம்மிலேயே நுணுக்கி செஞ்சதுனால பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். உட்காந்து நல்லா சுட சுட பொறுமையாக சாப்பிட்டு பார்க்கணும். வாசனை சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். எங்களுக்கு இந்த காரம் ரொம்ப சரியாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதம் இதெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பாய்.